ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. கம்பல்சரி நீட் இருந்தாகணும்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2019. அதை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒத்துக்கிட்டதுனால தான் நம்ம ஸ்டேட்டுக்கு இந்த பிரச்சனை. சார், அதிமுக அரசாங்கம் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுச்சு சார். திமுக அரசாங்கம் அதை சரி செய்யணும் சார். சரி செய்யணும். இளைஞர்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறாரு சார். ஒண்ணுமே நடக்கல சார். சரி செய்யறதுக்காக 2 முயற்சிகள் எடுத்திருக்கோம். ராங்கான ஒரு அறிக்கையை நம்ம சைட்ல இருந்து கொடுத்துருக்கோங்கிறதான மாணவர்களுக்கு ஒரு மெசேஜா இருக்கு. இல்ல, இந்த இடத்துல நான் திமுக அதிமுக 2 கட்சியும் ஒரே இடத்துல தான் வச்சு பாக்குறேன். நீட் விவகாரத்துல அரசியலுக்காக நீங்க மாணவர்கள் எதிர்காலத்துல விளையாடுறீங்க. மன்னிக்கணும், இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய ஸ்கேம். எங்களுடைய மாடல் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 20,000 மாணவர்களை நாங்க தேர்வுக்கு எடுத்து அந்த தகுதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரைனிங் நடத்திட்டு தான் படிச்சிட்டோம், பாஸ் ஆகி நீட் பாஸ் ஆகி அடுத்து படிக்கிட்டோம். வேற இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. சிம்பிள் ஒரே ஒரு கையெழுத்து சார். தமிழ்நாடு வேண்டாம்னு சொல்லுது. கோச்சிங் கிளாஸ் நம்ம அமைச்சாச்சு சார். அன்பில் மகேஷ் சூப்பரா பண்ணி கொடுத்துறாரு சார். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பக்கம் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. மன்னிக்கணும். இல்ல, நான் மன்னிக்கணும். அடுத்து மாணவர்கள் அங்க படிச்சு என்ன பேச விட்டுருங்க, தேர்வு எழுதிட்டு என்ன பேச விட்டுருங்க. ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய உரிமை போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்துற வேலையை நோக்கம் இல்ல. நீங்க மாணவர்கள்ட்ட என்ன மாதிரி மெசேஜ் மாணவர்கள்ட்ட நாங்க இப்ப என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. எங்களுடைய மெசேஜ் இஸ் வெரி கிளியர். திமுகல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு புதிய பொறுப்பு காத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் எதுவுமே பேச மாட்டீங்க. அது அரசியல் கட்சி அல்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜ தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த முறை உங்களை நேர்காணல் பண்ணும்போது ஒரு ஆய்வாளராக பல வரலாறு சார்ந்து பேசுனீங்க. இந்த முறை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பேட்டி. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காஷ்மீரில் நடந்த அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 26 பேர் இதுவரைக்கும் இறந்துருக்கிறாங்க. நாடு முழுவதும் ஒரு சோகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அந்த சிறப்பு அழைப்பெல்லாம் கூட கொடுத்துருக்கிறாரு, உதவி எண்கள்லாம். எப்படி பார்க்குறீங்க? இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்ததாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். நம்ம ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சேஃப்டி செக்யூரிட்டியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஆர்டிகிள் 370 யூஸ் பண்ணியாச்சு, நான் இனிமேல் அங்கே யார் வேணாலும் போகலாம் வரலாம், இனி அது தனி மாநிலம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பெயரளவில் சொன்னாலும் அந்த பக்குவ நிலைக்கு வர்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20-30 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா காலகாலமாக அவங்க வேறு மனநிலையில் இருந்தவங்க, ஒரு பிரிவினையை விரும்பி இருந்தவங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அறிவியல் பூர்வமான அறிவை அவங்களுக்கு முதல்ல புகுத்தணும், அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், அவங்களெல்லாம் பல நாடுகளுக்கு பயணம் ஏற்படணும், ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். அந்த இடம் அந்த மக்களை நீங்கள் மனநிலையை மாற்றுறது குறைந்தபட்சம் ஒரு தலைமுறையாவது ஆகும். ஆனால் அந்த ஒரு தலைமுறை ஆகிற வரைக்கும் நீங்கள் செக்யூரிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2000 டூரிஸ்ட்க்கு மேலே இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ பாதுகாப்புக்கு ஒரு 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 கான்ஸ்டபிள் கூட இல்லை. அதுக்கு ஜம்மு காஷ்மீர் நீங்கள் அதை மறக்கவே கூடாது. யாருமே இல்லைங்கிற வருத்தம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. இனி வருங்காலத்தில் அது மாதிரி விஷயங்களெல்லாம் கவனம் எடுத்துக்கிட்டால் தான் அங்கே மக்கள் போய் வர்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். கர்னல் ஒருத்தர் பேசியிருந்தாங்க, மேஜர் ஜெனரல் ஒருத்தர் பேசியிருந்தாங்க. நீங்கள் 3 ஆண்டுகளாக நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் 1,80,000 பேர் ரெக்ரூட்மெண்ட்டை மிலிட்ரிக்கு நீங்கள் நிறுத்தி வச்சிட்டீங்க. ஒரே ரெஜிமெண்ட்டை 2 செக்டர் பார்த்துக்க வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் ஜங்கிள்ஸில் ஃபைட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தீவிரவாதிகள் இருந்த இடங்களில் ஃபைட் பண்ணுறதுக்கு, இங்கே இடங்கள்லாம் அதிகமான நீங்கள் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு நீங்கள் நிறுத்துனீங்க? இன்னைக்கு 22 பேர் செத்து போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி பேசியிருக்காங்க. இது ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்து அங்கே பாதுகாப்பை எப்போவுமே இருக்கிற மாதிரி உறுதிப்படுத்திக்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இங்கேருந்து டூரிஸ்டாக போகக்கூடியவர்களுக்கும் சரி பாதுகாப்பாக அமையுங்கிறதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆறுதல்களை
இந்த சமயத்தில் வந்து கழகத்தின் சார்பாகவும் சரி, தமிழ் மக்களின் சார்பாகவும் சரி தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த நேரத்தில். இப்போது தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசாங்கம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. நான் பேசுகிறத ஒளிபரப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க, வெளியும் வந்து நான் வந்து பேசுகிறேன், அதையும் நீங்கள் வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனத்தையும் வைக்கிறாரு. அவரை எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டினுடைய எதிரி கட்சி தலைவர்னு சொல்லலாம். இந்த 4 ஆண்டு காலம் அவர் ஆண்ட பொழுது தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய கெடுதல்கள் இவ்வளவுதாங்கிறது கிடையாது. ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக இருந்து ஒரு 4 விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த கவர்னர் பிரச்சனையை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கவர்னர் வெளியே இருந்து ஒரு விசியை கூட்டிகிட்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு பர்மிஷன் அலோவ் பண்ணது அவங்க ஆட்சியில். நீங்கள் இங்கே அவ்வளோ நல்ல கவர்னன்ஸ் இருக்குது, நீங்கள் இங்கே இல்லாத வைஸ் சான்சலர் தகுதி உள்ள ஆட்கள் இங்கே இல்லையா என்ன? நீங்கள் வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ணது தான் முதல் படி தவறு. அங்கே ஆளுநர் விஷயத்திலேயே இன்றைக்கி நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வேந்தர் பிரச்சனையை நம்ம வந்து பல்கலைக்கழகங்களுக்குடைய வேந்தர் பிரச்சனையை வந்து காரணம் அதிமுக அரசு தான். அவங்க கவனமாக இருந்திருந்து வேந்தரை கவர்னர் வந்து ஒரு லிமிட்டில் இருந்திருந்து இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து அரசு செய்ய வேண்டியது முறையாக பார்த்தா. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அதை கவர்னர் கையில் பொறுப்பு ஒப்படைச்சு இவங்க வெறும் கைப்பாவையா, ஏன்னா ஒன்றிய அரசு அங்கேருந்து இவர் ஆளுநர் அவர்கள் அனுப்பிச்ச போது வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக அவருடைய கைக்கூலியாக தான் வந்து இவர் அனுப்புகிறாங்க. இவர் வந்த உடனே இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் விசி அப்பாயின்மெண்ட் ஒரு 4 பேரை இவரே பண்ணுறாரு. அது மூலிமா ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை வந்து மாணவர்களுக்கு புகுத்துறதுக்கும் கல்லூரிகள் பாடத்திட்டங்களை புகுத்துறதுக்கு அனுமதி செய்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய அழிவை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா அவர்கள் அனுமதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீட் அனுமதிச்சது வந்து இவங்களுடைய காலகட்டத்தில் தான். நீங்கள் அதில் இன்னும் உச்சகட்ட கோபம் என்ன, வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப ஒரு கேள்வி கேட்பீங்க, காங்கிரஸ் தானே அறிமுகப்படுத்துச்சுங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வரும். ஆனால் காங்கிரஸ் அறிமுகப்படுத்தி இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்தாங்க. இப்போவும் சொல்கிறோம், விதிவிலக்கை பெற்றுத்தருவதற்குண்டான வாய்ப்பு வந்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கிட்ட பேசி வாங்கி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு 2 முறை முயற்சி பண்ணாங்க. 2006 ஒன்றிய அரசு பொதுவான தேர்வு கொண்டு வந்த பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தீர்மானம் இயற்றி நம்முடைய ஜனாதிபதிக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டு அது ஏற்கப்பட்டு தமிழ்நாடுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்ட ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்குது. இப்போ 2 முறை அதே மாதிரி வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி நம்ம வந்து இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சு 2 வருஷமாக வந்து அவங்க நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு, இன்ஃபேக்ட் சொல்லணும்னு சொன்னால் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆகட்டும், இல்லை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் தான் நிறைய கேள்விகள் கேட்டு 2 வருஷம் எல்லாத்துக்கும் நம்ம பதில் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்த பிறகு கூட அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ நீட்டு பிரச்சனைக்கும் வந்து காரணம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான். என்ன சொல்லணும்னா, சிஏஏ சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ஐயா தான். 3 வேளாண் சட்டங்களை வந்து விவசாயின்னு சொல்லிக்கிட்டு தோளில் துண்டு போட்டுக்கிட்டு விவசாயி மாதிரி தன்னை காட்டிக்கிற எதிரி கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 3 வேளாண் சட்டங்களை, விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அதிமுக வந்து துணை போச்சு. எண்ணற்ற சேதங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐயா. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா சார், நீங்கள் கிட்டத்தட்ட 4 பிரதான குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். முதலாக நீங்கள் சொன்னது ஆளுநர் விவகாரம். ஆளுநர் விவகாரத்தில் முதலமைச்சரே என்ன சொன்னார்னா, அவர் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசியாக நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பு, பல்கலைக்கழக விவகாரத்தில் நம்ம தீர்ப்பு வாங்கிட்டு 10 மசோதாக்களை நிறுத்தி வச்சாரு. அதை வந்து நம்ம கடைசியாக உச்சநீதிமன்றமே நாங்களே அனுமதி கொடுக்குறோம், நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆர்.என். ரவி கண்டினியூ ஆகட்டும்னு நினைக்கிறாரு. இப்போ அவரோட நீங்கள் வந்து மோதாமல் நீங்கள் ஏன் அதிமுகவோட இந்த விவகாரத்தில் அதிமுக ஏன் வந்து இல்லை, இது மோதலுங்கிறது இல்லை. முதல்ல கவர்னர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த பேரை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்னர்னா தமிழில் ஆளுநர்னு இருக்குது. கவர்னர் பொறுப்பு நியமிக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 1693 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தப்போ. அதுக்கப்புறம் திரும்ப 1858 திரும்ப ரீடைன் பண்ணாங்க. திரும்ப வந்து 1935 ரீடைன் பண்ணுறாங்க. அது எதுக்காக இருந்துன்னு சொன்னால், இங்கே ஒரு ஜனநாயக நிர்வாகம் ஏற்படுறதுக்கு முன்னாடி கவர்னருங்கிற பொறுப்பு இருந்துச்சு. ஆளுநருங்கிற பொறுப்புனா இங்கே ஆளுகின்ற தன்மை, இங்கே இருக்கக்கூடிய என்னதான் வந்து நம்முடைய பிரசிடென்சி ஸ்டேட் ஃபார்ம் ஆன பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அதை கண்ட்ரோலிங் ஒரு பாடி வந்து தேவை. யாருக்கு? பிரிட்டிஷர்ஸுக்கு தேவை. ஸோ எதை பாஸ் பண்ணனாலும் சரி, அவங்க நினைக்கிறத வந்து அவங்க செயல்படுத்தணும்னு சொன்னால் முழுக்க அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த கவர்னருங்கிற ஒரு போஸ்ட் தேவைப்பட்டுச்சு. எப்போ இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சோ, உண்மையை சொல்லணும்னு சொன்னால், அந்த கவர்னருங்கிற போஸ்ட்டுக்கு பதிலாக வந்து ஒன்றிய அரசினுடைய வெறும் பிரதிநிதின்னு இருந்திருந்ததுன்னா அவருக்கு அவருடைய எல்லா பிரதிநிதித்துவம் மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்குது, இங்கே சரியாக நடக்குதான்னு பார்த்து நிறுத்திருப்போம். நம்ம அந்த கவர்னருங்கிறத அலோவ் பண்ணிட்டது தான் வந்து சட்டத்தில் இருக்கிற பெரிய சிக்கல் நினைக்கிறேன். அப்போ அந்த கவர்னர் போஸ்ட்டே வேணாம்னு நம்ம எங்களுடைய கழகத்தினுடைய
நம்ம தலைவர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் அவசியம் இல்ல இல்லைன்னு இதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, பிரிவினைவாதம் பேசுது திமுக. பிரிவினைவாதமே தொடர்ந்து இந்த இல்ல. மாதிரி தான் நீங்க மாநில சுயாட்சி, நீட்டு வந்து எங்களுக்கு மட்டும் விலக்கு வேணும், ஆளுநர் வேண்டாம்னு சொல்றது, இது மாதிரி தொடர்ந்து பிரிவினைவாதத்தை இல்ல, திமுக தலைவர் இல்ல, பேசிட்டே கல்வியில- இருக்காரு கல்வியில- அப்படிங்கறத பாஜகவினர் குற்றம். கல்வியில இன்னைக்கு வந்து கல்விங்கிறது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை அது வந்து ஒன்றிய அரசினுடைய அவங்க பட்டியலில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல மாநிலத்துக்கு உரிமை இருக்கும் பொழுது ஏன் கேட்கக்கூடாது? ரெண்டாவது, நீட்டை பற்றி நம்ம வந்து ஒரு விளக்கம் பார்க்கணும். நீங்கள் நீட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்னதுனால நான் இதை சொல்கிறேன். நீட் ஒரு பெரிய ஒரு 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 ஸ்கேம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சென்ற ஆண்டு வந்து 1,50,000 பேர் அப்பியர் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து 90% பேர் வந்து நீட் கோச்சிங் சென்டர் போய் தான் வந்திருக்காங்க. குறைந்தபட்ச ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா? 1,00,000 ரூபாய், 140 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. இது நீங்கள் எங்கெங்கே போய் 10th 11th 12th நீங்கள் ட்ரெயின் ஆகி வரணும். கிட்டத்தட்ட 520 கோடி ரூபாய் வந்து சாமானிய மக்கள்கிட்ட இருந்து வெறும் ட்ரைனிங்க்கு மட்டும் நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் இதே வந்து நியூட்ரல் சிலபஸாக வச்சு இந்தியா ஃபுல்லாக ஒரே சிலபஸ் பேட்டர்னை வச்சு ட்ரைனிங் சென்டரே தேவையில்ல, எல்லா மாணவர்களுக்கும் கல்வியை சமமாக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம், இதுதான் கல்விக்கான சிலபஸ்ஸு, எல்லாரும் அப்பியர் ஆகிறதுக்கு இந்த 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 புத்தகத்தில் இருக்கக்கூடியதை மட்டுமே படித்தா போதுன்னு ஒரு நியூட்ரல் பிளாட்ஃபார்ம் இல்லையே. கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஷெல் கம்பெனிஸ் மாதிரி ஆக்ட் ஆகிறாங்க. ஷெல் கம்பெனிஸ்னால் எப்படின்னா, இது ஒரு குடுவை மாதிரி இருக்குது. இதில் யார் இயக்குறாங்கிறத பார்த்தோம்னா பாரதிய ஜனதா தொடர்புள்ளவர்கள்லாம் இயக்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவர் தான் ஓனர், இவரோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து நமக்கு தெரியும், இவர் தரமானவர், இப்படி தான் நடத்துவார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு எதுவுமே கிளியராக வரதே கிடையாது. வெளியே இருக்கிறது ஒருத்தர், ஷேர் வச்சிருக்கிறது வேற யாரோ. அப்போ இது எல்லாமே ஒன்றிய அரசினுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு 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 மாஃபியா கும்பல் மாதிரி தான் வந்து இந்த சென்டர்ஸ் நடக்குது. ஒன்று இது மட்டும் இல்லை நண்பரே, நான் அடுத்து சொல்லிடுறேன். நான் நார்த்தில் எக்ஸாம்ஸ் ஒழுங்காக நடக்குதானா, இந்த நீட் எக்ஸாம் சென்டர்ஸு ஒழுங்காக நடக்கலைங்கிறதுக்கு சிபிஐ கிட்டத்தட்ட 4 மாநிலங்களில் வழக்கு பதிவு பண்ணி இன்றைக்கி வந்து வழக்கு நிலுவையில் நிற்கிது. அப்போ எக்ஸாம்ஸ் அங்கே ஒழுங்காக நடக்கலைங்கிறதும் தெளிவாக தெரியல. இந்த நீட்டுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸும் திமுக தான். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதுக்கு திமுகவை சேர்ந்த இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் காரணம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதுவும் நம்ம வரலாறு ரீதியா நம்ம பார்க்கும்போது நீட்டுங்கிறது வேணும்னா மாநிலம் வச்சுக்கலாம், வேணாம்னா விட்டுலாங்கிற விதி விலக்க நாம ஏற்கனவே பெற்று தந்த வரலாறு 2006 நமக்கு இருக்கே. இப்போ அதிமுக ஆட்சியில நீட்டு வந்துருச்சு சார். 2021 உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நாங்க வந்து ஒரு ரகசியம் வச்சிருக்கோம், அந்த ரகசியம் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது வரைக்கும் அந்த ரகசியத்தை அவரு இல்ல ரகசியம்ங்கிறது 2 விதத்துல வருது. இன்னைக்கும் வந்து நாங்க சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து 2023 மார்ச் 18ஆம் தேதி நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கோம். எதுக்காகங்கிற அந்த வழக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா அது சொல்றது தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பதிவு எடுத்துக்கிறேன். நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் 14வது பிரிவு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளது. எப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இன்னமும் அதில் அதிகாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், என்எம்சி ஃபார்ம் பண்ணதுலேயே வந்து பெரிய காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டு இருக்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். ஏன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலை கலைச்சிட்டு தான், ஏன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து இந்த மாதிரி நீட் மாதிரி பொது தேர்வு வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி 2013 வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. நீட் நடத்த தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மீண்டும் அதையெல்லாம் மீறி 2019 புதுசாக இவங்க நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி அதை ஒத்துக்க வச்சுட்டு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் மூலிமா தான் கம்பல்சரி நீட் வந்து இருந்தாகணும்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2019. அதை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒத்துக்கிட்டதுனால தான் நம்ம ஸ்டேட்டுக்கு இந்த பிரச்சனை. சார் அதிமுக அரசாங்கம் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுச்சு சார், திமுக அரசாங்கம் அதை சரி செய்யணும் சார். இளைஞர்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறாரு சார், ஒண்ணுமே நடக்கல சார். சரி செய்யறதுக்காக 2 முயற்சிகள் எடுத்திருக்கோம். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளோட அதிகாரம் என்ன இருக்கு? நாம சட்டசபையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி எங்களுக்கு வேண்டாம்ங்கிறத அனுப்புறோம். அப்ப ஒன்றிய அரசு வேணாம்னு சொல்லி ஒரு மாநில அரசு கேட்குதுங்கிற பொழுது நீங்க அதை சிம்பிளா ஒரே கையெழுத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு முடிச்சுட்டு போக வேண்டியதானே. இப்ப அதோட நாங்க நிறுத்தல. நீங்க ஒரு விஷயம் அநீதி நமக்கு எதிர்த்து நடக்குதுங்கும் பொழுது நம்ம முறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து சட்டப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் படி நாம் ஒன்றிய அரசை நம்ம கேட்ட முடியாதுன்ட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், February 18, 2023 ஒன்றிய அரசின் மீது இது கூடாதுங்கிறதுக்காக என்எம்சி எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த கேஸினுடைய தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். நளினி சிதம்பரம் இந்த நீட்டு வரும்போது நீங்கள் யார் நினைச்சாலும் இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்பயே மன்னிக்கணும். அவங்க அப்பியர் ஆன கேஸ் வேற கேஸ், நீட்டு கிடையாது. நீட்ல இவங்களுக்கான எலிஜிபிலிட்டியை காலேஜஸ்ல இருக்கக்கூடிய அட்மிஷன் பேட்டர்னுக்காக மட்டும்தான் அவங்க அப்பியர் ஆனாங்களே ஒழிய
நீட் வேணும் வேணாங்கிற கேஸில் அவங்க அப்பியர் ஆகலை. மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா இதே பைய சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த கேஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் எடுத்து பாருங்க. அவனோட அட்மிஷன் பேட்டர்னில் ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு சில அட்மிஷன் பேட்டர்னில் இருந்த பிரச்சனை, பெர்சன்டேஜ் அலோகேஷனில் இருந்த பிரச்சனைக்கு தான் வந்து அவங்க அப்பியர் ஆனாங்களே ஒழிய நீட் வேணும் வேணாங்கிற கேஸில் அவங்க அப்பியர் ஆக கிடையாது. நீங்கள் நம்ம ஸ்ரீகாந்த் தான் சொல்லுவார் இது இல்லை. அந்த கேஸினுடைய தன்மையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உண்மை தெரியும். இந்த வழக்கில் அவங்க அப்பியர் ஆக கிடையாது. நீட் வேணும் வேணாங்கிற வழக்கில் அப்பியர் ஆகல. சரி சரி, இது ஆணித்தரமான பதிவு சரி சொல்றேன். ஓகே. இல்ல நான் இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க நீட்டுனால. மன்னிக்கணும். அதாவது 2019 இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு இப்போ கிட்டத்தட்ட 18 to 19 குழந்தைகள் வந்து நீட்டுனால உயிர் இழந்த குழந்தைகளுக்கு ஏன் தெரியுமா அந்த சூழல் வருது? அதனுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தெரியும். 1,55,000 குழந்தைகள் எழுதுறாங்க இல்லையா, 89,426 குழந்தைகள் வந்து நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் நீட்டு பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறாங்க சார். யார் சொல்கிறா? நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலில் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, 1,55,000ல் 89,426 பேர் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த குழந்தைங்களாம் என்ன மனநிலை இருக்குன்னா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு நான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுது. அதில் வெறும் 6,500 சீட்டு மட்டும்தான் ஃப்ரீ சீட்டில் வருது. இது நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மூலிமா நம்ம ஸ்டேட்டோட எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டு மட்டும் ஃப்ரீயாக வந்துடுது. அதுக்கெல்லாம் கட்ட வேண்டிய ஃபீஸு 20,000, 25,000, 30,000 வந்துடுது. மீதி இருக்கக்கூடிய 50% சீட் இருக்குது. அந்த 50% சீட்டு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ சீட்ஸ்ன்னு சொல்லிடுறேன், 6,850 சீட்டுங்க. ரைட்டுங்களா? அந்த 6,850 சீட்டு வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட இருக்குது. அந்த ப்ரைவேட்டுக்கு மினிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ தெரியுமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 4,4 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு. எத்தனை பர்சன்டேஜுக்குன்னு சொல்லி சொன்னால், ஓபிசியில் இருக்கக்கூடிய 27% மக்களுக்கு, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஒரு 15%, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு ஒரு 7.5%, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 10%. இதில் வர ஃப்ரீ சீட்டுக்கு, அதாவது மெரிட்டில் செலக்ட் ஆன குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட இந்த பர்சன்டேஜ் அலோகேஷனில் 6,850 சீட்டில் குறிப்பிட்ட இந்த பர்சன்டேஜுக்கு மட்டும் அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது. இந்த 60%ல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போக மீதி 40% சீட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சீட்டை என்ன ரேட்டுக்கு தெரியுமா விற்கிறாங்க? வருஷ ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? 13,500,000 ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நீட்டுக்கு எலிஜிபிள்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு அந்த குழந்தை இன்டர்வியூக்கு போகுது, எங்கே நீட்டு செலக்ட் ஆன பிறகு. அங்கே போகும்போது அவங்க கேட்குறாங்க, 13,500,000 ரூபா ஃபீஸுமா, அது இல்லாமல் நீ மாதத்துக்கு கட்ட வேண்டிய ஃபீஸு இதெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட 22, 23 லட்ச ரூபா வருது. இதை கட்டுறதுக்கு நீ ரெடியான்னு கேட்ட உடனே, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீட்டுக்கு எலிஜிபிள்னு என்ன சொல்லிட்டீங்க, இப்போ வருஷத்துக்கு 23 லட்சம் கட்டுறேன்னு சொன்னால் எங்கேருந்துங்க எங்களால் கட்ட முடியும்? அப்போ 5 வருஷம் படிக்கணும்னா 1,4 கோடி ரூபாய் தேவைப்படுமே. அப்போ இந்த பணத்தை கட்ட முடியலங்க போது இந்த குழந்தை என்ன பண்ணுது? நேராக வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட ப்ரெஷர் பண்ணுது. சாமானிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே 3 வருஷம் இந்த நீட் ட்ரைனிங் சென்டரில் படிச்சுட்டு அதுக்கே கடனை உடனே வாங்கி 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அந்த கோர்ஸுக்கு உள்ளே வந்திருக்காங்க. அதில் எலிஜிபிள்னு சொன்ன பிறகு திரும்ப 25 லட்சம் இருந்தால் மட்டும் நீ உள்ளே வான்னு ஏலம் விடுற முறையை அறிவிச்சிட்டாங்க. அப்போ அந்த குழந்தையோட மனநிலை, எங்கள் அப்பானால எனக்கு 25 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணி தர முடியலையே, நான் டாக்டர்னு நீட்டில் எலிஜிபிள்னு சொல்லுது, ஆனால் எனக்கு அந்த கட்டுறதுக்கு பணத்தகுதி இல்லையே, பணம் இருந்தால் தானே இந்த இடத்துல மதிப்பாட்டு இருக்குது. அப்போ அந்த தகப்பனுடைய மனநிலை என்ன ஆகுது? என் பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இந்த இடத்துல தான் வந்து அவளுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே 3 வருஷம் ப்ரெஷர் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 13,500,000 லட்சம் ப்ளஸ் ரெகுலர் ஃபீஸ்னால் 25 லட்ச ரூபாய் பணம் இருந்தால் தான் நீங்கள் வரணுங்கிறீங்க. அது இல்லைங்கும் பொழுது தான் அந்த குழந்தை ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறது. அப்போதான் விரக்தியில் இந்த தற்கொலைக்கு நிலைக்கு போகுது. இல்லை சார், அந்த குழந்தை அந்த சூழல் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு. உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருக்காருன்னா அது என்ன காரணம்னு கேக்குங்க. நம்ம வந்து ஜனநாயக ரீதியா நம்ம ஒரு சட்டத்தை இயற்றி நம்ம வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறோம். ஒரு ஒப்புதல் அனுப்பி இருந்தா வேலை முடிஞ்சது. அதான ரகசியம். நீங்க தீர்மானம் இயற்றி அதுக்கு போராடணும்ல. நீங்க அதுக்கு அடுத்து நம்ம அடுத்து சட்ட போராட்டத்தை எடுத்திருக்கோம்ல இப்ப கையில. இப்ப நீங்க கோட்டை அடுத்து நம்பியா நீட் தேர்வு வரப்போறது இல்ல, திரும்ப அது வரட்டுங்க. பட் ஆனா ஒரு விஷயம் தப்பு நடக்குது, ஒரு ராங் இம்ப்ளிமெண்டேஷன், ராங்கான ஒரு அறிக்கையை நம்ம சைடுல இருந்து கொடுத்திருக்கோங்கறதான மாணவர்களுக்கு ஒரு மெசேஜா இருக்கு. இல்ல இந்த இடத்துல நான் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் ஒரே இடத்துல தான் வச்சு பாக்குறேன். நீட் விவகாரத்துல அரசியலுக்காக நீங்க மாணவர்கள் எதிர்காலத்துல விளையாடுறீங்க. மன்னிக்கணும், இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய ஸ்கேம். இந்த நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில இருந்து வெறும் 520 கோடி ரூபாய் வருஷத்துக்கு நீங்க எடுக்கிறீங்க. இதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அடுத்தது நாங்கள் ஏன் நீட் வேண்டாங்கிறோம்?
நீட்டு சமநிலையில எல்லாருக்கும் வாய்ப்பை வழங்கவில்லை. இல்ல சார், நீட் வேண்டாம்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க சார். வருஷம் நீட் வந்து ஆமா வேணாம் தான் சொல்றேன். அப்ப வந்து நீங்க நீட்டுக்கான வேற என்ன வழிவகையை வச்சிருக்கீங்க? நீங்க நீட் கோச்சிங் கிளாஸ் நீங்க ஃப்ரீயா பண்ணி தர்றீங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இதுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவா அறிவிச்சிருக்காங்களே. எங்களுடைய மாடல் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 20,000 மாணவர்களை நாங்க தேர்வுக்கு எடுத்து அந்த தகுதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரைனிங் நடத்திட்டு தான் படிச்சுட்டு பாஸ் ஆகி நீட் பாஸ் ஆகி அடுத்து படிக்கட்டும். வேற இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. மறுபடியும் நீங்க வந்து தப்பு பண்றீங்க. அதுல இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்து நான் உங்களுக்கு சொன்னா அதை நீங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. சிம்பிள் ஒரே ஒரு கையெழுத்து. தமிழ்நாடு வேண்டாம்னு சொல்லுது. கோச்சிங் கிளாஸ் நம்ம அமைச்சாச்சு சார். அன்பில் மகேஷ் சூப்பரா பண்ணி கொடுத்துறாரு சார். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பக்கம் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. மன்னிக்கணும். இல்ல நான் மன்னிக்கணும். இல்ல ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பேச விட்டுருங்க. என்ன பேச அடுத்து மாணவர்கள் அங்க படிச்சு என்ன பேச விட்டுருங்க. என்ன பேச விட்டுருங்க. ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கம் சனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்கிறோம். மறுபுறம் விருப்பப்படுகின்ற மாணவர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் முறையான பயிற்சியை வழங்குவதுதான் எங்களுடைய நோக்கம். அரசினுடைய நீங்க நீட்டுக்காக சட்ட போராட்டம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. இதோட எப்படி செய்ய முடியும்? நீட்டுக்காக நீங்க சட்ட போராட்டம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா அது மாணவர்களுக்கு தேவை கிடையாது. மாணவர்கள் நீட் எழுதினாதான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது அதுக்கான என்ன வழிவகை நம்ம பண்ணிருக்கோம்? அதுக்கான ஸ்பேஸ் நம்ம 20,000 மாணவர்களுக்கு பாஸ் ஆயிட்டு போட்டோம், அவ்வளவுதானே. 20,000 மாணவர்களுக்கு பேரலலா ட்ரெய்னிங்கும் போயிட்டு தான் இருக்கு. இது ஏன் உங்களுக்கு தெரியல? இல்ல, இப்ப நீங்க நீட் வேண்டாம் அல்ல நீட் விலக்கு வேணும்னு சொல்லும்போது மாணவர்கள் இப்ப 9ஆம் கிளாஸ் படிக்கிறவன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் என்ன நினைப்பான்? அப்ப வந்து நம்ம படிக்கிறவங்க நீட் வராது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் படிக்காமல இருப்பான். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒன்றிய அரசு எந்த மாதிரியான மோசமான திட்டங்களை அறிமுகப்படுத்தினாலும் நீங்க ஒத்துக்கிட்டு கமெண்ட்ருங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, அது காங்கிரஸ் தான காரணம். இல்ல, தெரிஞ்சு பேசுறவங்க கிட்ட நம்ம வந்து என்ன தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? சிம்பிளா ஒரே ஒரு கையெழுத்து 2 முறை சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானத்திற்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியாச்சு சார். ஏன் செல்லுபடி ஆகாது? ஜனாதிபதி ஒரு கையெழுத்து வேண்டாம், தமிழ்நாடு வேண்டாம்னு சொல்றாங்க. ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு. இதை ஏன் ஒத்துக்க கூடாது? ஏற்கனவே 2006 இது மாதிரி விதிவிலக்கு இருந்திருக்கு. கொடுத்தா என்ன தப்பு? அப்ப பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய 37 மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆல்ரெடி 15% எடுத்துட்டீங்க. அவங்களோட கோட்டாக்கு எடுத்துக்கிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அப்ப 8 மெடிக்கல் காலேஜ் நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், 96 மெடிக்கல் காலேஜஸ் கடந்த 7 வருஷத்துல வந்து நார்த்ல கட்டியிருக்காங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட தமிழ்நாடுக்கு கொடுக்கவே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட அவங்க தொகையில இருந்து எய்ம்ஸ் ஒன்னே ஒன்று அறிவிச்சாங்கல்ல, அந்த எய்ம்ஸ் அறிவிச்சதாவது கட்டுனாங்களா? இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இல்ல, அதான் பாஜக விளையாடுது, திமுக விளையாடுது. திமுக விளையாடவில்லை. திமுக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது, மாணவர்கள் நலனுக்காக போராடி கொண்டிருக்கிறது. நீட்ட ஒழிச்ச பாடு இல்ல, ஒழிக்க முடியும். அவர்கள் ஒத்துழைத்திருந்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளத்தை உறிஞ்சுவதில் மட்டுமே குறியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அதை நிறுத்துவதற்கு எங்களுக்கு சட்ட ரீதியான போராட்டம் தேவை. சரி, இன்னொன்னு கேட்கிறேன், இது இவங்க என்ன நிரந்தரமா? சட்ட ரீதியான போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு புறம், மறுபுறம் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சியும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது இல்லாம இருந்ததுன்னா நீங்க சொல்றது நியாயம். ஏன் இதை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? இதை இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன். இதை நீங்க இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மாடல் ஸ்கூல்ஸ்ல தனியா அவங்களுக்கு ட்ரைனிங் பேரலா வேற வழியில கொடுத்துதான் ஆகணும். எங்களுடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவ்வளவு அருமையா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% வருது. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு? சிலபஸ் பேட்டர்ன்ல. நீங்க ட்ரைனிங் சென்டர்ஸ்ல வரக்கூடிய கேள்விகள்ல பதில் கரெக்டா வந்து அவனோட கொஸ்டின் செட்டிங் எப்படி அந்த கொஸ்டின் லீக் ஆகுதோ இல்ல அதுல என்ன பிரச்சனை இருக்கோ இன்னமும் நம்ம அதை ஆராய. நான் என்ன கேட்கிறேன், இப்போ நம்ம நீட்டுக்காக நம்ம வந்து பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்துறோம், மாடல் ஸ்கூல் பண்றோம், அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த பிரச்சனை கிளம்பும் போது ஒரு 14 வயசு 15 வயசு பையன் இது பத்தியான ஒரு புரிதல் பெருசா இருக்காது. இது வந்து அடுத்த வருஷம் நடக்குமா நடக்காம போகுமா அப்படிங்கிற அத்தனை குழப்பங்கள் இருக்கும். நம்மளுக்கே அத்தனை குழப்பங்கள் இருக்கும்போது இதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறனால இப்போ நம்ம சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்க படிச்சுதான் கல்வித்துறை அமைச்சரா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா கூடிய உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் நாங்க சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், அது வரைக்கும் நீங்க நீட்டுக்கு படிங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கு மனசு வர மாட்டேங்குது. நாங்க எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். என்ன வேலை மாணவர்கள்ட்ட இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நான் தெளிவா உங்களுக்கு 14 வயசுல ஆட்களுக்கு எப்படி மெச்சூரிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க இங்க மட்டும் தான் சூசைட் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், கோட்டால 2022ல 26 மாணவர்கள் சூசைட் பண்ணிருக்காங்க ஒரே வருஷத்துல சார். இந்த நீட்டு சாபக்கேடு நான் சொல்றேன். கோட்டா ட்ரைனிங் சென்டர்ஸ்ல 26 பேர் 2022ல, 2023ல 13 பேர்.
2024 போன ஆண்டுல ஹையஸ்ட் டெத் நடந்திருக்கு. 24 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த சிஸ்டம்ல தப்பு இருக்கு. நான் சொல்ற தமிழ்நாடு நீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டீங்கல்ல, மொத்தமாவே 5 வருஷத்துல இந்த மாணவர்கள் சமாளிச்சு வரக்கூடியவர்கள். இந்த பர்சனல் பாதிப்புல நடக்கிறது தான். அவனுடைய மனநிலைக்கு நான் டாக்டர் ஆயிட்டான்னு நம்பிக்கிட்டு போகும் பொழுது, அங்க பணம் தான் பிரதானமாகும் பொழுது, அது இயலாமையில வந்து அந்த வருத்தத்துல இருக்கான். ஆனா ட்ரைனிங் சென்டர்லயே சூசைட் பண்ணிக்கிறான் பாத்தீங்களா? கோட்டாவை லிஸ்ட் எடுத்து பாருங்க நீங்க. இந்த நீட் சென்டர்ஸ், நீட்டுக்கெல்லாம் கோச்சிங்க்கு ஹப் எங்க தெரியுமா? ராஜஸ்தான்ல இருக்க கோட்டா. இவன் கோட்டாங்கிற ஊரு, கோட்டாங்கிறது நீங்க இந்த கோட்டா எடுத்துடாதீங்க. கோட்டாங்கிற ஊர்ல லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன சூசைடல் ரேட்னு பாருங்க, ட்ரைனிங் சென்டர்ஸ்ல நடந்தது மட்டும். அப்ப இந்த சிஸ்டம்லயே தப்பு இருக்குங்கிறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் எங்களுடைய உரிமை போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்துற வேலையை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். நோக்கம் இல்ல. நீங்க மாணவர்கள்ட்ட என்ன மாதிரி மெசேஜ் மாணவர்கள்கிட்ட நாங்க இப்ப என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. எங்களுடைய மெசேஜ் இஸ் வெரி கிளியர். ஜனநாயக ரீதியாக பாதுகாப்பதற்கான, மாணவர்களுடைய கல்வியை பாதுகாப்பதற்கான, நீட் வேணாங்கிறதுக்கான போராட்டத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதையே வந்து சட்ட ரீதியாக போராடுவதற்கு சுப்ரீம் கோர்ட்ல நாங்க கேஸ் தொடுத்திருக்கிறோம். மீண்டும் அதே சமயத்துல இது ரெண்டும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலுமே கூட, 3வது முறையாக இதே இடத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன். மாடல் ஸ்கூல்ல எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களுக்கான ட்ரைனிங் பேரலா எங்களுடைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கொடுத்துட்டு தான் வர்றாங்க. இன்னும் என்ன செய்ய சொல்றீங்க? இதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பா என்ன சொல்றாரு? 2026ல ஆட்சி வந்துருச்சுன்னா நாங்க நீட் விலக்கு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லுவாரு, உதயநிதி ஸ்டாலின் சொல்ல போறாரு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். கேஸினுடைய தீர்ப்பு வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே, இந்த செஷன் மூலியமாக கேட்குறேன், உங்க கூட்டணியில் இருக்கிற ஆட்சி இந்த நீட்டில் இருக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை பட்டியலிட்டு சொல்லிட்டேன். 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்ப நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, நீட் வந்து நியாயமானது இல்லை, அதை நம்ம அதுக்கு வந்து நம்ம விதிவிலக்கு வாங்குவோம் அல்லது நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்துக்க மாட்டோம்ங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மேடையில் நீங்கள் பேசுனீங்க. தயவு செஞ்சு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுங்களேன். கூட்டணியில் தானே இருக்கீங்க. இதை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப திமுக தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி செஞ்சிச்சு இல்லை, இன்னைக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? எது உங்களை தடுக்குது? இல்ல, உங்க இடி கேஸ், உங்க இன்கம் டாக்ஸ் கேஸ், உங்களுக்கு இதை முடிச்சுக்கிறதுக்கு இருக்கிற அக்கறை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு மிரட்டினா உடனே ஒத்துக்கிட்டு ஐயா சாமி நீங்க என்ன சொல்றீங்களா, நான் கேட்கறேன் சாமி அப்படின்னு போய் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களே அமித்ஷா பக்கத்துல, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறதுக்காவது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா? அவர்கிட்ட வந்து ஐயா எங்களுக்கு நீட்டு வேண்டாம், எங்களுக்கு விதிவிலக்கு கொடுங்க. பாருங்க, காங்கிரஸ் கூட்டணியில இருந்தப்ப திமுகலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிருச்சு, நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இதை கேட்டா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இல்ல சார், அலையன்ஸுக்கும் இந்த விவகாரத்தையும் நம்ம ஏன் அலையன்ஸ் எதுக்கு நீங்க வைக்கிறீங்க? ஆட்சிக்கு வரணும்னு, மக்களுக்கு நல்லது பண்ணணும். இல்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் அமைக்க போறாங்க, அதுல இதெல்லாம் வராது இல்ல. காமன் மினிமம் ப்ரோக்ராமே என்னன்னு சொல்லலையேன்னா, அதான் அன்னைக்கு கேட்டபோது நாங்க அமைக்க போறோம்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாருல. நீட்டு அந்த டீலிமிட்டேஷன், நீங்க அதுக்கு போனீங்கன்னா இன்னும் அடுத்த கட்டம் ஒரு தெளிவானது இருக்கு. கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இவர் இல்ல நானா தலைவர், கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக தலைமையில் ஆட்சி இருக்கும், கூட்டணியில பாரதிய ஜனதா இருக்குங்கிறாரு. அமித்ஷா சொன்னது செல்லுமா? ஒரு தேசிய தலைமை சொன்னது செல்லுமா? இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமைகள்ல 2 தலைவர்களும் பேசுறது செல்லுமா? இல்ல அதான் அவர் சொல்லிட்டாரு, இங்க வந்து என்னோட தலைமைன்னு சொல்லி அமித்ஷாவே சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சின்னு தெளிவா சொல்லிட்டு போறாரு சார். சார் கூட்டணி ஆட்சினா மந்திரி சபையில அவங்களும் இருக்க போறாங்களா? அரசுன்னு சொல்லல, அரசு கூட்டணி ஆட்சி அப்படி அவரு அதிமுக தலைமையிலான தேர்தல் ஆட்சின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போறாரு. சரி, இல்லன்னா மறுப்பு சொல்ல வேண்டியதானே? அதே அமித்ஷா மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. சார் இவர் பேசுறதெல்லாம் எடுத்துக்காதீங்க சார். ஓனர் என்ன சொல்றாரு அதான வந்து இங்க இருக்கிற வேலையாள் கேட்க முடியும். இந்த கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிற பார்வையும் வைக்கிறாங்க. யாருக்கு தெரியுமா உண்மையாலும் பயம்? சட்டப்பேரவையில ஒன்றிய அரசுக்கு தான், மோடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய அணுகுமுறை, இது எல்லாமே இந்த 2 மாதங்கள் அளவுல மிகப்பெரிய வரவேற்பை இந்தியா முழுக்க பெற்றிருக்கு. இதை கண்டு அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் தான் பயமே ஒழிய எங்க தலைவருக்கோ எங்களுக்கோ பயம் கிடையாது. 3-4 விஷயங்களை கோடிட்டு காட்ட விரும்புறேன். நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணமாகவும் சொல்லியிருக்கோம். சமஸ்கிருத திணிப்பு அதுல இருக்கு, எக்காரணம் கொண்டு அதை ஏத்துக்க மாட்டோம். அதுல வந்து இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னு சொன்னா, குலக்கல்வி முறையை நீங்க வந்து உங்களுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. 2016ல நீங்க வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு லேபர் ஆக்ட்ல நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், நீங்க
14 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாதுங்கிறதா அதுக்கு முன்னாடி இருந்த சட்டமாக இருந்துச்சு. ஆனால் 2016 நீங்கள் என்ன அமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய சித்தப்பா, உங்களுடைய சித்தி, உங்களுடைய மாமா, உங்களுடைய அத்தை, இவர்கள் குடும்பம் செய்யக்கூடிய தொழில்களில் 14 வயதுக்குட்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம்னு சொன்னீங்கன்னா, இது எதை குறிக்குது? நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்குவாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? 3ஆம் வகுப்பில் தேர்வு, 5ஆம் வகுப்பில் தேர்வு, 8ஆம் வகுப்பில் தேர்வு, 10ஆம் வகுப்பில் 2 செமஸ்டர் முறையில் தேர்வு, 12ஆம் வகுப்பில் செமஸ்டர் முறையில் தேர்வு. இது 3ஆம் வகுப்பில் இருந்து ஏதேனும் ஒரு கைத்தொழிலை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க. 3ஆவது படிக்கிற புள்ள, ஒரு சமையல்காரர் புள்ளன்னு நம்ம வச்சுக்குவோம். அந்த பிள்ளைக்கு நீங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் கட்டாயப்படுத்தி இன்றைக்கி பாம்பேயில் சொன்னாங்க, மகாராஷ்டிராவில். இன்னைக்கு கதறிக்கிட்டு இல்லை நாங்கள் கம்பல்ஷன்லாம் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்ட்டாங்க. உங்களால் அரசியல்வாதிகள்லாம் மும்மொழி கொள்கையில் மும்மொழி கொள்கையில இந்திய படிக்க வச்சிடுறீங்க. ஆனா ஏழை மாணவர்கள் நான் சொல்லி முடிச்சிடறேன் நண்பரே. இந்த முக்கியமான பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க மும்மொழி கொள்கையை அவங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு பேக் அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த சமையல்காரர் கதையை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 3ஆவது படிக்கிற குழந்தைக்கு தேர்வு வைக்கிறாங்க. 3 மொழியை நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. 3 மொழி கத்துக்கணுங்கிறத நீங்க கம்பல்சரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கம்பல்சரி ஆக்கி காட்டினீங்க. நீங்க திரும்ப ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் சேர்ந்து ரிவிட் அடிச்ச உடனே பேக் அடிச்சிட்டீங்க. உடனே நீங்கள் அதை அன்னைக்கு அவரே தெளிவாக சொல்கிறாரு, நீ இதே போய் தமிழ்நாட்டில் ஸ்டாலின்ட்டு சொல்லிப்பாருன்னு சொல்லி அவர் மிரட்டுறாரு. அப்படி தான் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்த குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்கும்போது நீங்கள் அறிவியல் படிக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை 3ஆவது இன்னொரு மொழியை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு சிரமமா இருக்கு. இதை முடிச்சிடறேன். அதுக்கான விளக்கம் நான் வந்துடுறேன். அதுக்கான விளக்கத்துக்கு நான் வந்துடுறேன். 2வது விளக்கம் அது நான் வந்துடுறேன். அப்போ 3ஆவதுல அந்த குழந்தை இன்னொரு லாங்குவேஜ் படிக்கும்போது அதுக்கு பேர்டனாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை பாஸ் ஆகிறதுக்கே சிரமப்படும். ஒருவேளை அந்த குழந்தை 3ஆவதுல ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா திட்டுவார் வீட்டில், என்னடா படிப்பே வர மாட்டேங்குது, நான் டெய்லி 600 ரூபா கூலிக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் காய்கறி எறியறதுக்கு அப்படிம்பாரு. சரி, இந்த 2 வருஷம் ஒழுங்கா படிக்கலைன்னா படிப்பு வரலன்னா கம்முன்னு வேலைக்காக வந்துடுறா, 600 ரூபா கூலி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், நீ தண்டத்துக்கு போய் அங்கே செலவு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு. 5ஆவது போகிறான் அந்த பையன், மறுபடியும் 3 மொழி இருக்குது. நீங்கள் ஒரு மொழிக்கே முக்குது. நீங்கள் அடிஷனலாக ஒரு லாங்குவேஜுக்கே இங்கே சிரமப்படுறோம். நீங்கள் கைத்தொழில் ஒன்று கற்றுக்க சொல்கிறீங்க. அந்த கைத்தொழில் அவங்க அப்பா என்ன கற்று தருவார் அவனுக்கு? அவங்க சமையல் வேலை கற்றுக்கிட்டான்னு தான் சொல்லுவார். இல்லை இருக்கிற பக்கத்தில் பட்டறைக்கு அனுப்புவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கைத்தொழிலுக்கு அனுப்புவாருங்கிறீங்களா? அந்த கைத்தொழில்கள் என்ன பட்டியலிட்டிருக்கீங்க? நீங்கள் சாமானியர்களாக என்ன குலத்தொழில்கள் அழிக்கப்பட்டது அந்த தொழிலை கொண்டாந்து வச்சுருக்கீங்க. மறுபடியும் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்க, நீ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கற்றுக்க, நீ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கன்னு ஏதாவது ஒன்றாவது அந்த எண்ணிப்பில் இருக்கா? எதுவுமே கிடையாது. நீங்கள் குலத்தொழிலை திரும்ப கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்போ 5ஆவது அந்த பிள்ளை ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளை உனக்கு தான் படிப்பு இல்லையா, கம்முன்னு வேலைக்கு வந்துடுறா. 2 வருஷம் ஃபெயில் ஆச்சுன்னா திரும்ப அந்த பிள்ளை படிக்க போக முடியாது தெரியுமா? இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். 8ஆவது வரைக்கும் கட்டாயமா எல்லாரும் படிக்கணும்னு இருக்குல்ல, அப்புறம் 5ஆவதுல நிப்பாட்டி 6ஆவதுல வேலைக்கு சேர்த்து விட இல்லையா? கம்பல்ஷன் கிடையாது. நீங்க 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த பிள்ளை மேற்கொண்டு படிப்ப தகுதி இல்லை, ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போக முடியும். நீங்க இது கம்பல்சரி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. நான் இன்னும் ஒரு படி மேல சொல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, இந்தியா ஃபுல்லா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? தமிழ்நாட்டுக்கு மற்ற ஸ்டேட்ஸுக்கு உண்டான டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். தமிழ்நாடு நமக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி நம்ம வச்சிருக்கோம், ரைட்டா? நம்ம என்ன சொல்றோம், தமிழ் படிச்சுக்குங்க தாய்மொழி, இதில் உங்களுக்கான புரிதலும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுக்கு தமிழில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுதான் உங்களுக்கு எளிதான புரிதல் இருக்குங்கிறது தான் எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது. தமிழ் மொழியை தாய்மொழியை அவங்க மாநிலத்தில் வச்சுக்கங்கன்னு சொல்கிறோம். அதை நம்ம பிரதானப்படுத்திட்டோம். 2வது மொழியாக நம்ம ஆங்கிலத்தை நம்ம எல்லாரும் படிச்சுக்கங்கன்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிலத்தை படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியலையும் சட்டத்தையும் மருத்துவத்தையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். எல்லாமே இதில் தான் சார் இருக்குது. வேற எந்த லாங்குவேஜ்லயும் இல்ல சார். ஹிந்தியில உங்களால கொடுக்க முடியாது. ஆங்கிலத்துக்கு நியாயம் கற்பிக்கிறீங்க சார். ஆராசாவுடைய மகள் ஹிந்தி தெரியும் என் மகளுக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. அன்பில் மகேஷ் இன்னைக்கும் சொல்றேன் பிரெஞ்சு படிக்க வைக்கிறாரு அவங்க மகனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் சொல்றேன். அதை ஆப்ஷனா கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. நான் ஹிந்தி படிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போய் படிச்சுக்கலாம். என்ன சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சுக்கலாம். பாருங்க, கம்பல் பண்ணாதீங்க, கம்பல்சரி பண்ணாதீங்க. என்ன திமுகல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியுது இல்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியுதாங்கிறது இல்ல. எனக்கு விதிவிலக்கு, ரைட்டா? நான் விருப்பப்பட்டு படிச்சேன், தெரியாது. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். வேணும்னா நீங்க போங்க ஹிந்தி பிரச்சார சபால பிராத்தமிக் படிங்க, மத்தியமா படிங்க, ராஷ்டிரபாஷா படிங்க. உங்களை யாரும் வேணான்னு சொல்ல போறது இல்லையா? ஆனா கட்டாயமா ஒரு மொழிய ஒருத்தர் மேல திணிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல தப்பு நினைக்கிறீங்க நீங்க? திமுக சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் ஹிந்தி வேண்டான்னு சொல்றாங்களோ அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. தெரிய மாட்டேங்குது. ஹிந்தி தெரியல அவசியம் இல்லை. என் பொண்ணுக்கு தெரியாது, நான் ஹிந்தி படிக்க வைக்கல, அவங்க விருப்பம் இல்லை.
அந்த பொண்ணு என்ன தெரியுமா படிச்சிருக்காங்க, எங்கள் பொண்ணு படிக்கும்போது அவங்க ஸ்பானிஷ் பாதி கற்றுருக்காங்க. இப்படி விருப்பத்தின் பேரில் ஒரு கூடுதல் மொழியை கற்றுக்கொள்ளலாமே ஒழிய கட்டாயத்தின் பேரில் ஒரு மொழியை திணிக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். மும்மொழி கொள்கையில ஹிந்தி எங்க திணிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. சமஸ்கிருதத்தை நேராக சொல்லியிருக்காங்க சார். 4.16, 4.17, 4.18 இந்த ஆர்டிகிள் எல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் கிளியராக இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சமஸ்கிருதத்தோடு தொடர்புடைய அனைத்து இந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய அடிப்படைகளை உங்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அதே நியூ எஜுகேஷன் பாலிசியில எல்லாரும் தாய்மொழியில தான் கல்வி கற்கணும் அப்படின்னா அது சமஸ்கிருதத்துல வருதா, ஹிந்தியில வருதா? தமிழ்ல தானே வரும் தமிழ்நாட்டில். நீங்க என்ன புதுசா அதில் சொல்லிட்டீங்க? தமிழில் தான் கற்றுக்கிட்டே இருக்கமே, நீங்கள் என்ன புதுசாக சொல்றீங்க? நீங்கள் 3வது லாங்குவேஜை கம்பல்சரி பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனை வருது. 2வது மொழி ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். 3வது மொழி நீங்கள் இன்னொன்று தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைக்கு எதுக்கு லோடு கொடுக்குறீங்க? அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகுது? அது யூட்டிலிட்டி பேஸில் வரலாம். ஒருவேளை அந்த நாளைக்கு வரக்கூடியவர்கள் ஒரு தொழில் சார்ந்து வடநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அந்த குழந்தை, அந்த குறிப்பிட்ட குழந்தை மட்டும் ஹிந்தி வேணும்னா கற்றுக்கிட்டும், ராஜஸ்தானி வேணும்னா கற்றுக்கிட்டும், இல்லை ஸ்பானிஷ் நான் ஸ்பெயினுக்கு நான் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன், எனக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டியது இருக்குன்னா தேவையின் அடிப்படையில் அந்த 3வது மொழியை வேண்டும் என்கின்றவர்கள் படித்துக் கொள்ளலாம். ஆனால் கட்டாயத்தின் பேரில் ஒரு குழந்தையை நீ இந்த மொழியை படித்து தான் தீர வேண்டும்னு சொல்லக்கூடாது. 1. 2வது, கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா சமஸ்கிருதத்தை வளர்த்துவதற்காக யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதற்கான ஆசிரியர்களை இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் 4600 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் 22 லாங்குவேஜஸை நீங்கள் லிஸ்ட்டில் சொல்லிட்டீங்க. நீங்கள் கடைசியாக என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் 3rd சப்ஜெக்ட் எடுத்துக்கன்னு சொல்லும் பொழுது ஹிந்தி பிரச்சார சபா, ஹிந்தி டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போகும் பொழுது அப்பா நான் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சாரி சார், ஜெர்மன் டீச்சர் நாட் அவைலபிள். சரி, என்ன சார் அவைலபிலிட்டி இருக்குது? சார் சான்ஸ்கிரிட் அவைலபிள் சார், சார் ஹிந்தி டீச்சர் அவைலபிள் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் மறைமுகமாக நுழைப்பதற்கான முயற்சியை தான் நீங்கள் மேற்கொண்டீங்க. அதை தான் இன்றைக்கி மகாராஷ்டிரா சுட்டி காட்டிருச்சு. எங்ககிட்ட மற்ற மொழிகள் எதுவும் கற்றுத்தருவதற்கு போதிய மனிதவள ஆதாரங்கள் இல்லை. ஆகையால் அதனை நாங்கள் விலக்கிக் கொள்ளுகிறோம். 5 நாள் முன்னாடி என்ன சொன்னாங்க? ஹிந்தி கம்பல்சரின்னு சொன்னாங்க. அதர் ஆப்ஷன் லாங்குவேஜஸ் இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்ன இடத்துல ஹிந்தி கம்பல்சரின்னு சொன்னாங்க. நோட் மை பாயிண்ட். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்கன்னா நீங்கள் 3rd கம்பல்சரி இல்லைம்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிவிட்டு 3rd கம்பல்சரின்னு சொல்லுவீங்க. கம்பல்சரி சொல்லிவிட்டு எங்கள் குழந்தைகளை அறிவியல் படிக்க விடாமல், மற்றதில் கவனங்கள் செலுத்த விடாமல் நீங்கள் மிகப்பெரிய ஆதிக்க சமூகத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கான வேலைகளை இந்த குழந்தைகளெல்லாம், சாமானியர்களுடைய குழந்தைகளெல்லாம் கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் இந்த குலக்கல்வி முறைக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கு போயிட்டு இருக்கணும். மற்ற உயர் வகுப்பினரும் பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகளும் இந்த என்இபிக்குள்ளே வராது. அது தெரியுமா உங்களுக்கு? இன்டர்நேஷ்னல் நீங்கள் ஐஜிசிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ஸு, இந்த 2 சிலபஸுக்கு என்இபி பொருந்தாது தெரியுமா உங்களுக்கு? அப்போ இதிலலாம் யார் படிக்க முடியும்னா, வருஷத்துக்கு 4 லட்சம் யார் ஃபீஸ் கட்ட முடியுமோ அவங்கெல்லாம் என்இபி படிக்க வேண்டியது இல்லை. இப்போ இருக்கிற மந்திரிமார்கள், ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய இவங்க பிள்ளைங்க எந்த பிள்ளைகளுமே என்இபியில் போய் படிக்கிறது கிடையாது. வடநாட்டிலே கூட அதெல்லாம் எங்கே படிக்குதுன்னா இன்டர்நேஷ்னல் சிலபஸ் படிக்குது. இன்டர்நேஷ்னல் சிலபஸை படிச்சுட்டு இன்றைக்கி போய் லண்டனில் படிக்குது. எந்த பிள்ளையும் என்இபி கீழே வரலையே, எந்த பிள்ளையும் கைத்தொழில் செய்யலையே, அதை ஏன் சாமானியனோட குழந்தைங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? அப்போ ஒரு அடிமை கூட்டம் இந்தியா முழுக்க எங்கேயுமே ஆங்கிலம் வந்துடக்கூடாது. வெறும் 10% பேர் தான் சார் வடநாட்டில் ஆங்கிலம் தெரிஞ்சவருக்கா. மீதி 90% பேருக்கு ஆங்கிலம் தெரியாது. எதுக்காக இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆதிக்கமாக நீங்கள் அவர்கள் எல்லாத்தையும் எந்த விதத்தில், ஏன்னா ஆங்கிலம் படிச்சுட்டா என்ன தெரியுமா உங்களுக்கு? 2 விஷயம் தெரிஞ்சு போயிடும். கேள்வி கேட்குற நுணுக்கம் வந்துடும், சட்டம் தெரிஞ்சு போயிடும், உலக அறிவு வந்துடும். இந்த உலக அறிவு இது 3 வந்துருச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவனை கேள்வி கேட்பான். இது 3 வந்துடக்கூடாது. நீங்களாம் அடிமைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான வேலையை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு விதிவிலக்கு. ஆங்கிலத்தை படித்ததனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உலக அரங்கத்தில் சென்ற ஆண்டு மட்டும் ஒரு பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 200 பேர், 1200 மாணவர்களுக்கு மேலே உயர்நிலை கல்லூரிகளில் நல்ல நல்ல ஐஐடி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்ந்துருக்காங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள். இதே 3 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட 67 குழந்தைகள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 1200 குழந்தைகள் கடந்த ஆண்டு சேர்ந்துருக்காங்க. இது இந்த அரசினுடைய சாதனை. அந்த 2 லாங்குவேஜ் பாலிசியோட பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பட்டியலிடுங்க. அத்தனை நிறுவனங்களிலும் இன்று தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 2 லாங்குவேஜ் பாலிசி இன்றைக்கி எல்லா இடங்களும் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம சிஎம் என்ன சொல்கிறாங்க? நமக்கு காம்படிஷன் மற்ற ஸ்டேட்ஸ் கிடையாது. நமக்கு இன்றைக்கி நாலேஜ் தெரிய வேண்டியது லேட்டஸ்ட்டு சயின்ஸ் தெரியணும். லேட்டஸ்ட்டு நமக்கு சாஃப்ட்வேர் என்னென்னலாம்
அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகுது, என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகுதோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஆகுதோ அதெல்லாம் நமக்கு இமீடியட்டாக தேவைப்படுது. இனி நமக்கு காம்படிஷன் யாராக இருக்கணும்னா கொரியா இருக்கணும், நமக்கு வந்து காம்படிஷன் யூஎஸ் இருக்கணும், நமக்கு வந்து சைனா காம்படிஷனாக இருக்கணும். இப்படி இந்த பிளாட்ஃபார்முக்கு தயவு செஞ்சு நம்மளோட பாலிசியை ஃப்ரேம் பண்ணுங்கள். இதை நோக்கி பயணிக்கிற வழியை பார்ப்போம். தயவு செஞ்சு இந்த வீணாக போன நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் தயவு செஞ்சு பின்னோக்கி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நகர்கின்ற என்இபி பிண அரசியலில் இருக்கக்கூடிய என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அவுரங்கசீப் பாடியை போய் தோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. கேட்டால் இந்த இடம் எங்களுதான்னு உட்காந்துருக்கானுங்க. சைனா எங்கே போயிட்டுருக்கு? கிட்டத்தட்ட 16,000 லேபரை வச்சு 90 மணி நேரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை உருவாக்கியிருக்கான் 3 நாள் முன்னாடி. இவங்க எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்குறதுக்கு 1.5 வருஷம் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. சயின்ஸில் இன்றைக்கி அட்வான்ஸ்டாக கொரியா எங்கே போயிட்டுருக்கு? இதை பற்றி ஏதாவது ஒரு விஷயமாவது என்இபியில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கர்மமும் இல்லை. ஓகே ரைட், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு. தமிழக வெற்றி கழகம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு மன்னிக்கணும். அது அரசியல் கட்சி அல்ல, ஒரு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்ஸ்டாகிராமில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு. அது அரசியல் கட்சியாக என்னைக்கு அது உருவெடுத்து அதுக்குன்னு ஒரு மாவட்ட செயலாளர், அதுக்குன்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க. தயவு செஞ்சு கொள்கை அறிவிக்க சொல்லுங்க. என்ன நோக்கம்? திராவிடமும் தமிழ் தேசியம் என்ன சார்? ஐயோ, இது எல்லாரும் சொல்றத சொல்லாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு பட்டியலிட சொல்லுங்க. ஏதாவது அரசியல் ரீதியாக தயவு செஞ்சு சிந்திக்க சொல்லுங்க. முழு நேரமாக வந்து உட்காந்து மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஒன் போர்ஷன், ஸ்மால் போர்ஷன், ஜூன் மாசம் அவர் பொலிட்டிக்கல், அவர் ஹி இஸ் நாட் அட் ஆல் அ பொலிட்டிஷியன் டு மை நாலேஜ். அவர் அரசியல்வாதியா அவர் வாழ்நாள் ஆகவே முடியாது. சீமான் கடுமையான அடிபட்டார், ஆர்வமாக பேசினார். அவருக்கான பட்டாளம் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு 15 ஒரு 21, 22 வயசு வரைக்கும் இருப்பானுவா. அப்புறம் அப்படியே வெளியே போயிடுவானுவா, திரும்ப ஒரு பேட்ச் வரும். அது மாதிரி ஓட்டு போடவே வயசுக்கு வராத இளைஞர்கள், என்னன்னு வாழ்க்கையே தெரியாத ஒரு ரசிகர் பட்டாளம், அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபேன் பேஸ் எதனால அவங்களுக்கு போட போகிறாங்களா? ஓட்டு இருக்கிற அன்னைக்கு அதை பேசுவோம். அரசியல் ரீதியாக வேணும்னா இந்த 5%, 7%லாம் எந்த முடிவும் எடுத்துட முடியாது. தேர்தலில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 40%, 35% வாக்குகள் தேவை. அதெல்லாம் எந்த காலத்துலையும் நடக்க போகிறதில்ல. சீமான் இடத்த வெற்றிகரமாக வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு விஜய் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருங்கிறதா என்னுடைய அரசியல் பார்வையில் இருக்குது. திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு புதிய பொறுப்பு காத்திருக்காமே. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பொறுப்பு வந்தாலுமே அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர். விளையாட்டுத்துறை அமைச்சரான பிறகு இன்னைக்கு ஏஷியாஸ் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தமிழ்நாடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம செஸ் நடத்தின விதமும் சரி, செஸ் ஒலிம்பியட் நடத்தின விதமும் சரி, ஃபார்முலா 4 நம்ம நடத்தவே முடியாதுன்னு சொன்ன நிலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டின வகையிலையும் சரி, இன்னைக்கு உலக அரங்கத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த துறையில் எந்த விளையாட்டு பிரிவிலையும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய டெடிகேஷன். அது மட்டும் இல்லாமல் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நான் முதல்வன், அவருடைய ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க. இன்றைக்கி நான் முதல்வனில் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் வந்து யூபிஎஸ்சியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் எடுத்திருக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் ஃபுல் டெடிகேஷனோட சிறப்பாக செய்யக்கூடியவர். கூடுதல் பொறுப்புகள் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாகத்தான் செய்வார். வருவது தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் எந்த பொறுப்பு வந்தாலும் அந்த பொறுப்பினை சிறப்பாக செய்யக்கூடியவர். அந்த பொறுப்பு துணை பொதுச் செயலாளரா? எந்த பொறுப்பு வேணாலும் வரலாங்கிறேன் நான். அதையே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? இல்லை, அப்படிலாம் அடிபடுது செய்திகள். சொல்கிறவங்க எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு பொன்முடியை வேற நீக்கியிருக்காங்க அந்த பதவி. அதுக்கு பதிலாக தான் திருச்சி சிவா அண்ணனை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்கள், அவருடைய நெடுங்கால அரசியல் பயணத்துக்கு சொந்தக்காரர், ஒரு கொள்கை தீரர், அவரை துணைச்செயலர் ஆக்கிட்டாங்களே. ஆமாம், அப்புறம் எங்கே வேற ஒரு கேப் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சியில் ஏதோ ஒரு முக்கிய பொறுப்பு காத்திருக்கு. இளைஞரணி செயலாளராக ஆல்ரெடி இதை விட ஒரு முக்கியமான பொறுப்பு கழகத்தில் வந்து ஒரு அணி இருக்குன்னு சொல்லி சொன்னால் முதன்மையான அணி இளைஞர் அணி தான் வந்து ஃபஸ்ட்டு டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதனுடைய இளைஞரணி செயலாளர் இருக்கார். அதுவே வந்து மிகப்பெரிய பொறுப்பாக அவர் வந்து அந்த பதவி வேற யாருக்கோ கொடுத்துட்டு இவருக்கு வேற ஏதோ பதவி முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எந்த பொறுப்புக்கு வந்தாலும் அந்த பொறுப்பில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா நெருங்கி அவரோட பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டு காலம் அவரோடு நான் பயணிச்சிருக்கேன். அவர் எடுத்த விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருங்கிறத நான் வந்து காட்டியிருக்கேன். இன்னும் வருங்காலத்துலையும் அது நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே ஒழிய குறை சொல்கிற அளவுக்கு எந்த விஷயத்துலையும் இருக்காது. நீங்களே அதை பார்த்துருக்கீங்க. இந்த 3 வருஷத்தில் வந்து எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தன்னுடைய விளையாட்டுத்துறை வந்து எந்த அளவுக்கு சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நானும் நம்புகிறேன். நான்
எந்த பொறுப்புக்கு வந்தாலும் அந்த பொறுப்பில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.